வீட்டில் யாரும் இல்லைங்க, எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி எனக்கு சண்டே லீவு, நைட் டியூட்டி முடிஞ்சு வந்துட்டேன். வீட்டில் யாரும் இல்லை. ஒரு டபுள் ஆம்லெட் போட்டு சாப்பிட்றேனுங்க. இப்படி வாங்கிட்டு வந்துட்டேன். ஆம்லெட் போடுறேன், டபுள் ஆம்லெட் போட்டு சாப்பிடுங்க. ஹாய் மக்களே, இன்னைக்கு சண்டே லீவுங்க. வீட்டில் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, யாரும் இல்லை. அதனால் நான் ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிட்லான்ட்டு இருக்கிறேன். இட்லி வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு டபுள் ஆம்லெட்டுங்க, 2 சிறிய வெங்காயம். காரணம் இப்போ தான் வந்துருக்குங்க. இன்றைக்கி வீட்டில் ஆளுநர் ஆம்லெட் போட்டுங்க. இன்றைக்கி ஒரே ஜாலியாக இருக்க போகிறேன். மக்களே தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு வீட்டில் ஆள் இல்லை, அதனால் ஆம்லெட் போட்டு சாப்பிட போகிறேன். ஆம்லெட்டுக்கு 2 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பழம். ஆம்லெட்டுக்கு தக்காளி பழம் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. பெரிய வெங்காயம் 2, தக்காளி பழம் நைஸாக அரிஞ்சு ஆம்லெட்டுக்கு போட்டு கலக்கி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. தக்காளி பழம் எந்த அளவு சேர்த்துமோ அந்த அளவு போடணுங்க. இன்றைக்கி வீட்டில் ஆள் இல்லாதனால நான் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு ஜாலியாக இன்றைக்கி தூங்க போகிறேன். அது தப்பாக நினைக்காதீங்க. இன்னைக்கு ஃபுல் ரெஸ்ட்டு, நல்லா தூங்கணுங்க. காலையில் 4 மணிக்கு தூக்கமே சரியில்லைங்க. ஒரு டபுள் ஆம்லெட் போட்டுங்க, இப்படி வாங்கிட்டு வந்துட்டேன். ஜம்மு சாப்பிட்டுங்க. ஆம்லெட்டுக்கு தக்காளி பழமெல்லாம் போட்டு ஒரு ஆம்லெட் சேமையாக செஞ்சு சூப்பராக சாப்பிடுவேன். சாப்பிட்டு நிம்மதியாக தூங்க போடுவேன். ஒரு நாள் லீவுங்க, நல்லா தூங்க தான் போகிறேன். வெட்டியை நல்லா தூக்கம். காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி டே ஷிஃப்ட்டுக்கு போகணும். சண்டே லீவு, மண்டே டியூட்டிக்கு போகணும். 4 மணிக்கு எழுந்துச்சி குளிச்சுட்டு நீட்டாக இன்னைக்கு ஃபுல்லாக ஹாலிடே தூக்கம் தான். எங்கேயும் போகணும். வீட்டில் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட். நானே ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டுங்க. இன்றைக்கும் இட்லி வாங்கிட்டு வந்துட்டேன். மதியத்துக்குள்ளே ஒய்ஃப் இல்லைங்கன்னா சமைக்கணுங்க. இப்போ இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு டபுள் ஆம்லெட் போட்டு எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஜாலியாக சாப்பிட்டு தூங்க போகிறேன். வெங்காயம் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஆம்லெட்டுக்கு நல்லா இருக்கும். எல்லாம் நீங்கள் எந்த குக்கிங் வேணாலும் செய்றீங்க, வெங்காயம் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குங்களோ அந்த அளவுக்கு வணக்கு சீக்கிரம் வணங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நைஸாக இருந்துச்சு நல்லா வணக்கி வச்சுங்க, குழந்தைங்கள அப்படியே சாப்பிடுவாங்க. பெருசு பெருசாக போட்டோன்னா எடுத்து ஓரமாக ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால் எந்த அளவுக்கு நைஸாக அறிய முடியுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அறியணுங்க. ஒரு தக்காளி வேணும், டொமேட்டோ. ஆம்லெட்டுக்கு வந்துங்க நல்லா நைஸாக அரைஞ்சி உடனே வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும்.
அந்திமலை பொழிகிறது, அந்திமலை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் முகம் தெரிகிறது. இங்கே எங்கேங்க மழை பெய்யுது, எந்த முகம் தெரியும்? ஒரு முகமே தெரிய மாட்டேங்குது. அந்திமலை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் முகம் தெரிகிறது. மேகம் இருக்குது, மழை வர பார்க்குது, வீசி அடிக்குது கார் மழை காற்று. பாட்டெல்லாம் இல்லை, மறந்து போச்சுங்க. என் லைஃப் எப்படி எப்படியோ மாறி எப்படி எப்படியோ போச்சுங்களா. அடிபட்டு கையெல்லாம் அடிபட்டு போனதால லைஃப்பில் சேஞ்சாகி பாட்டெல்லாம் ஏற்பட்டு மறந்துட்டுங்க. லைஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் போகணும். அதுக்காமனையே வெங்காயம் வாங்கிச்சிங்களா, இது உடனே நம்ம கழுவி வச்சிடணும். அப்போ சுத்தமாக இருக்குது. நம்ம வீட்டில் செய்ய மாட்டாங்க, நான் செய்யணுங்க. பார்த்தீங்களா, டபுள் ஆம்லெட்டுக்கு உண்டான தக்காளி பழம், பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுங்க. இப்போது என்னடா ஒரு ஆம்லெட்டுக்கு இச்சு ஒரு குண்டாவான்னு பார்ப்பீங்க. சின்ன குண்டாவில் கழுவாமல் இருக்குது, வீட்டில் ஆள் இல்லை. அதனால் டைமை ஏன் வேஸ்ட் பண்ணணுன்ட்டு கிடைக்க குண்டாவில் போட்டு எனக்கு ஒரு டபுள் ஆம்லெட்டு சரியாக இருக்குது. சூப்பர். ஜஸ்ட் பாருங்கள், இதை போடுறோம். தக்காளி பழம் அவங்க பெரிய வெங்காயம் அரைஞ்சி போட்டேன்னு, தக்காளி பழம் ஒன்று அரைஞ்சி போட்டிங்கன்னா ஆம்லெட்டு சூப்பராக இருக்குது. ரொம்ப எந்த அளவுக்கு நைஸாக அரைஞ்சி போட்டிங்கன்னு வைங்க, குழந்தைங்களாம் வெளியே எடுத்து போட மாட்டாங்களா, சாப்பிடுவாங்க. நைஸாக அரைஞ்சி போட்டால் ஆம்லெட்டு தக்காளி பழம் போட்டால் அது டேஸ்ட் சுவையாக இருக்குது, குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஓட்டுங்களா, எந்த பொருள் செஞ்சாலும் சால்ட்டு கம்மியாக போடணும், அதிகமாக போடக்கூடாது. அவர் பின்னாடி 50 வயசில் உப்புச்சத்து பெருசாக ஆளும் போல் வரும். சால்ட் போட்டுங்க, அளவாக கம்மியாக. ஆம்லெட் நீங்கள் டபுள் ஆம்லெட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது டபுள் ஆம்லெட் கிடையாது, 3 ஆம்லெட். டபுள் ஆம்லெட்டுக்கு டபுள் ஆம்லெட்டுன்னு இது 3 ஆம்லெட்டுக்கு. இது 3 ஆம்லெட் தானே, 3 முட்டை போட்டால் 3 ஆம்லெட்டு. அதுக்காக 3 ஆம்லெட் தனித்தனியாக போடலிங்க, ஒரே ஆம்லெட்டில் 3 முட்டை. டபுள் ஆம்லெட்டுக்கு டபுள் ஆம்லெட்டு வரும். 3 ஆம்லெட்டுக்கு என்ன சொல்கிறது தெரியல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். 3 ஆம்லெட்டு தானே, எப்படியே இருக்குதுங்க. 3 முட்டையை போடுற போதுமில்லைங்க. 3 முட்டையை போட்டு ஒரு ஆம்லெட் போதுங்க. அந்த பிள்ளைக்கு எதுவும் சாப்பிட வேண்டியதில்லை, சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கணும். நாளைக்கு காலையில் இருந்துச்சு டே ஷிஃப்ட்டுக்கு 4 மணிக்கு எழுந்து போகணும். அன்றைக்கி ஃபுல் ஹாலிடே, ஃபுல்லாக தூங்கியே காலத்து ஓட்டு. வீட்டில் ஆரம்பிங்க சொல்லி தூங்குவோம். எதுக்கு அங்கேயும் சுட்டு எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறோம்? அங்கேயும் எங்கேயும் சுற்றிட்டு எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. நான் 3 முட்டை போட்டுக்கணுங்களா, சால்ட்டு கம்மியாக தான் போட்டோம். 3 முட்டைனால சால்ட்டு பார்த்தாரு. ஒரு மனுஷன் 3 முட்டை சாப்பிடலாம்ல, சாப்பிட ஒரு நாள் 8 கிலோமீட்டர் டெய்லி சைக்கிள் ஓடுறதுங்க, எல்லாம் சரியாகின்னு நினைக்கிறேன். அப்புறம் இதையும் தான் விட்டா போயிருங்க. சூப்பர். முட்டை கலக்கிட்டுங்க. நீங்கள் பார்க்குறீங்களா? பார்க்க போகிறீங்க. முட்டையை கலக்கிட்டும் மக்களே. 3 முட்டை போட்டு 3 ஆம்லெட். ஒரு ஆம்லெட்டில் 3 ஆம்லெட். தக்காளி நான் போய் ஆம்லெட் போடுறேன்.
அடுத்து ஆம்லெட் போடுறேன். பாய், ஆம்லெட் ரெடி. கடலெண்ணெய் ஊற்றுறோம், கடலெண்ணெய் ஊற்றுறோம், ஆம்லெட்டு போடுறோம், கடலெண்ணெய் ஊற்றுறோம். மக்கள் ஆம்லெட் ஃபுல்லாகிடுச்சு, ஃபுல்லாகிடுச்சு. மக்களே, ஆம்லெட்டு போட்டுச்சோன்னா ஆம்லெட்டு தோசைங்க 3 முட்டையை போட்டு அந்தளவுக்கு வந்துக்குது பாருங்க. எதுவும் சாப்பிட வேண்டியது, 3 முட்டைங்க இதே வகுப்பு நம்பி. தக்காளி பழம், பெரிய வெங்காயம், ஆம்லெட் சூப்பராக ஆகுதுங்களா? பெரிய புல் தோசை மாதிரி இருக்குதுங்க. ஓகே பாய். என்னங்க ஆம்லெட் இருக்கிறதுல ஒன்றையும் காணும். மக்களே, ஆம்லெட் எடுக்கிற அந்த சட்டுக்கு காணுங்க. அது பேர் சட்டு இருந்தேன்னு முன்னாடியே பார்க்காம விட்டுங்க. ஆம்லெட் எடுக்கிற சட்டு இருக்கான எங்கே வச்சு நம்ம ஒய்ஃபுங்க கண்ட பக்கம் போடுறது சட்டுத்தி காணுங்க. ஆம்லெட் கருது தீய குறைச்சிக்கும், ஆம்லெட்டு கருது தீய குறைச்சிக்கும், சட்டுக்கு காணும் போட்டுருப்பாங்க. மக்களை ஃபுல்லாக சட்டு தேடிப்பட்ட சட்டு காணுங்க. என் ஒய்ஃப் எங்கே போட்டான்னு தெரியல. நான் முன்னாடியே பார்க்காம விட்டு ஆம்லெட்டு ஊற்றிட்டே கருகுது, சட்டுக்கிறது காணுங்க. வேறு நம்ம எதுவுமே இல்லை, நம்ம கத்தித்தை பயன்படுத்துவோம். சட்டுங்க இல்லைங்க, கத்தித்தை பயன்படுத்துவோம். இங்கே இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. சட்டுங்கிறதுனால கத்தி பயன்படுத்தணும். சூப்பருங்க, கத்திலே வச்சுருக்கீங்களா ஃபஸ்ட்டுங்க. சிக்கன் போடுங்க எங்களுக்கு அப்படியே எடுப்பாருங்க வழியில். எனக்கு கறி கழுவிட்டு வழியில் சட்டுக்கிறது காணுங்க. அதனால் இதுலேயே எடுத்து போகிறேன். ட்ரை பண்ணி ஓ சூப்பர். சட்டத்தை தேடுறதுனால ஏன் தோசைக்கு சட்டையும் முடியுங்க. ஆம்லெட் லைட்டாக கழிடுச்சு. முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கணும். நான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நம்ம ஒய்ஃப் கண்டு பக்கம் போட்டுருங்க. தேடி பார்த்து எங்கேயும் காணும். அதனால எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பிட்டேன். லைட்டாக கறி இருக்குது, அதெல்லாம் பார்க்குறாங்க. நம்ம ஆம்லெட்டும் சாப்பிடும். அதெல்லாம் ஃபுல்லாக ஒரு ஆம்லெட் சாப்பிட்டா வந்து நம்ம வேறு எதுவுமே வேண்டியது எப்படி வேணுமோ சாப்பிடுவோம். ஒரு ஆம்லெட் ஃபுல்லாக சூப்பர். யா
சூப்பர். கொஞ்சம் லைட்டாக கறி வச்சுருங்க. ஒரு 3 முட்டை போட்டு செஞ்சுக்கிறேங்க. 3 முட்டை போடுறதுங்க. இந்த ஒரு ஆம்லெட் சாப்பிட்டா வந்துடு ஃபுல்லாக. ஓகே. நீ எவ்வளோ சொல்லுங்க, வீட்டில் ஆள் இல்லாததுக்கு பிரச்சனை செஞ்சுக்கலாம். அது அதுக்கு உண்டான பொருள் இங்கே காணும், சட்டைங்கெல்லாம் காணுங்க. நான் வீடு ஃபுல்லாக தேடிட்டேன். அதுக்குள்ளே முகம் வந்து கறியணும். கத்தி வச்சு யூஸ் பண்ணி அப்படின்னு அதை எடுத்து போட்டேன். வடசூர சட்டத்தை எடுத்து திருப்பி போட்டேன். என்ன பண்ணுறது? அது கையில் இழைக்கிறதா ஆயில். என்ன ஆயிலெல்லாம் அதிகமாக ஊற்றுறது, ஆயில் ஊற்றுறதே மறந்துட்டு. உங்களோட பேசிட்டு ஆயில் ஊற்றுறதே மறந்துட்டேன். முன்னாடி லைட்டாக ஊற்றுறது, ஆயில் அதிகமாக பேசிக்கூடாது. அதெல்லாம் ஆயில் அதிகமாக சேர்த்துறது. எல்லாம் வாஷ் பண்ணி வாங்குறீங்களா? தொடச்சின்னு வாங்குறீங்களா? ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக தொடச்சிக்கணும். சூப்பர். மக்களே, தக்காளி கொடுத்தாலும் சூப்பர் ஆம்லேட் கிடையாது. சூப்பர் ஆம்லேட். 3 முட்டை போட்டு ஒரு ஆம்லேட் போட்டுங்க. 2 முட்டை போட்டு ஒரு ஆம்லேட் போட்டால் டப்ளான். 3 முட்டை போட்டு ஒரு ஆம்லேட் போட்டால் அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? 3 ஆம்லேட் தான் சொல்கிறது. ஒரு ஆம்லேட்டை வச்சுட்டு 3 ஆம்லேட்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவீங்க? கமெண்ட் பண்ணு. சூப்பர். பாருங்க, சேமையாக இருக்குங்க. தக்காளி பழம் போட்டு ஆம்லேட்டு. மக்களே, சாரிங்க, மன்னிச்சிருங்க. ஏதோ மாதத்துக்கு ஒரு நாள் இன்றைக்கி சண்டே லீவு. வீட்டில் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. யாரும் இல்லை, நான் தனியாக தான் இருக்கிறேன். அதனால் நான் ஆம்லெட் போட்டேன். தப்பாக நினைக்கிறேன். அதுக்காக ஒரு ஃபோட்டோ வேணும் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு ஆல்டே தூங்கணும். நாளைக்கு டே ஷிஃப்ட்டு. மாதத்துக்கு ஒரு நாளைக்கு ஒன்று தான் வாங்கி வீட்லேயே அடிச்சுட்டு 3 முட்டை போட்டு ஒரு ஆம்லெட்டு நிம்மதியாக சாப்பிட்டு ஃபுல்லாக பண்ணி வெடிய வரைக்கும் தூங்குறது தான். வீட்டில் ஆறு இல்லைங்க. வெளியே போய் சுத்தமும் விருப்பம் இல்லை. சாப்பிட்டு நிம்மதியாக டீ பட்டு தூங்க வேண்டியதான். இட்லி வாங்கிட்டு வந்துட்டுங்க. மக்களை இட்லி வாங்கிட்டு வந்துட்டோம். இட்லி சூப்பராக இருக்குங்க. இட்லி எப்படி பாருங்க, அப்படியே சும்மா ரவுண்டாக இன்னும் அச்சு ஊற்றுற மாதிரி இருக்குதாம்மா. அச்சு தானுங்க, செமையாக இருக்குது பாருங்க. 7 இட்லிங்க. நம்ம 5 சாப்பிட முடியாது. சட்னி சாம்பார் எல்லாம் உள்ளே ஊற்றி அது அப்படியே இருக்குதுங்க. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஆம்லெட் இது நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க. மக்களை டம்ளர் கூட காசு இல்லை, டப்பாக தானுங்க. எதுவுமே கழுவி வைக்காமல் ஊருக்கு போயிட்டாங்க. எதுவுமே ஒன்றுமே வாஷ் பண்ணலைங்க. இன்றைக்கி டப்பாக தான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ண முடியும்? கழுவணும். எனக்கும் நைட்டு ஒர்க் பண்ணுறதுனால தூக்கம். தப்பாக நினச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்கன்னு கேட்டுக்கிறேன். மாஸ்க் கொண்டா வீட்டில் ஆளானால ஃபுல் ஆல்ரெடி இன்றைக்கி தூங்க போகிறேங்க. ஒன்று தான் லைட்டாக ஏதோ மாஸ்க் போகலான்னு தூங்கலாம். ஒன்று தாங்க லைட்டாக நீங்கள் அடிச்சுட்டு ஃபுல்லாக தூங்கணுங்க. அதெல்லாம் எங்கேயும் போக போகிறது ஒன்று தான். 5 இட்லி போட்டுக்கிறேன். இந்த ஆம்லெட் போதுங்க. இந்த ஆம்லெட்டே வந்து நம்பி ஓகேங்களா? சாரிங்க, வெரி சாரி. இன்றைக்கி ஒரு நாள் நான் தூங்கணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் பர்மிஷனோட
வீட்டில் வீடியோ பார்த்தாங்கன்னு வைங்க, அவ்வளோதான். டம்ளரில் ஒன்றுமே கழுவலைங்க. எப்படி மிஸ் டம்ளரில் ஒன்றுமே கழுவுங்க. தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிக்கணும். உடம்புக்கு எது வரக்கூடாது, தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கணும். தக்காளி ஆம்லெட் இப்போ 2 முட்டை போட்டாங்க, டபுள் ஆம்லெட்டு சொல்கிறோம். 3 முட்டை போட்டால் என்ன ஆம்லெட் சொல்லுங்க? 3 ஆம்லெட்டு சொல்லணும்னா 3 ஆம்லெட் எங்கே இருக்குது? அது என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. சேஸ், ஐ ஆம் வெரி சாரி. தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டுங்க. தண்ணி ஃபுல்லாக ஊற்றினாலும் பச்சை தண்ணி மாதிரியே இருக்குதுங்க. நீங்கள் அப்படி தண்ணி எங்கடா பச்சை கலர் இருக்குதுன்னு கேட்டுறாதீங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன், ஒன்றும் சல்லுன்னு இருக்குது. நோ ப்ராப்ளங்க. அப்போ உடம்புக்கு வர சூப்பராக இருக்குங்க. ஆம்லெட் அளவு பாருங்க. நான் போட்ட தக்காளி ஆம்லெட் எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. இந்த ஒரு ஆம்லெட்டை வகுந்து போங்க, இட்லியே தேவையில்லை. 3 முட்டை போட்டு செஞ்சுக்கிறோம்லங்க. 3 ஆம்லெட் டபுள் முட்டை போட்டு டபுள் ட்ரிபிள் ஆம்லெட்னு சொல்லலானுங்க. டபுள் ஆம்லெட் போட்டால் டபுள் ஆம்லெட், 3 ஆம்லெட் போட்டால் 3 ஆம்லெட் போட்டால் ட்ரிபிள் ஆம்லெட். ஓகே தானே? அது இங்கிலீஷில். தமிழில் என்ன சொல்லுவோம்? கடவுளும் நீயும் கடவுளும் நானும் ஒரு தாய் பிள்ளை இருந்தால் தனிமரம் தானே. தனிமரம் எல்லாம் இல்லைங்க. ஒய்ஃபில் இருக்கிறாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஜாலியாக தூங்குறோம். எந்த ஃபீலிங்ஸ் அப்பலாம் ஒய்ஃபெல்லாம் விட்டு இருக்க மாட்டேங்க. அதாவது ஃபீலிங்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஒய்ஃபெல்லாம் விட்டுட்டு இருக்க மாட்டேங்க. அதனால் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஆம்லெட் சூப்பராக இருக்குதுங்க. ஆம்லெட்டு தக்காளி பழம் போட்டு செம்மையாக இருக்குது. பெஸ்ட் ஆம்லெட். 3 முட்டை போட்டுருந்தீங்க. சும்மா ஒரு ஆம்லெட் ஸ்டார்ட்டாக போதுங்க. அதனால் நீங்களே படித்து சொல்ல வேண்டியதான். பதவத்தை ஆள் போட்டு நல்லா தூங்கிடுவேன். ஒய்ஃப் வந்து எழுப்பினா கூட எந்திரிச்சு போகிறது கிடையாது. தண்ணி ஃபுல்லாக வந்து இனிப்பாக இருக்குங்க. சாம்பார் சாம்பார் செமையாக இருக்குது பாருங்க. அப்படியே சட்னி சாம்பார் ஊற்றி ஊற போட்டுருவேன். இட்லி கொஞ்சம் சாம்பார் ஊட்டுங்க. சாப்பிட்டு இட்லி அளவு சூப்பராக இருக்குங்க. இட்லி பாருங்க, ரவுண்டாக எவ்வளோ அழகாக இருக்குது. 5 இட்லி எங்கேங்க சாப்பிட போகிறேன்? ஆம்லெட்லேயே வந்து நம்பி 3 முட்டை போட்டு செஞ்சுக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பழம், இதிலே வந்து நம்பி அதான் சாப்பிட்றேன். சாம்பார் ஆயிடுச்சு. வாய்ப்பு இந்த வீடியோ பார்த்தா வச்சுங்க, அவ்வளோதான். மானம் கேட்டுது.
ரெண்டு ஆளில் ஆகுது கூத்து அடிக்கிறேன். நான் கூத்து அடிக்கிறேன், இனிமேல் தூங்க போகணுங்க. ஏன்னா உங்களுக்காக செமையாக ஒரு டான்ஸ் போடலாங்களா? யூடியூப்லிங்க டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ் பாடி யூடியூப்பில் போட்டோம்னா காப்பிரைட் வந்துடுதுங்க. பெரிய பெரிய ப்ராப்ளம். யூடியூப்பில் டான்ஸ் போட்டோம்னா காப்பிரைட் வந்துடுது. அது பயந்துட்டு டான்ஸ் ஆடுறதையும் விட்டுட்டேன். மக்களே, இட்லி பரட்டி 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 இட்லி என்னதான் சாம்பார் ஊற்றி ஊற வச்சாலும் இட்லி ஊற மாட்டேங்குது. சூப்பர். இட்லின்னு சட்னி சாம்பாரெல்லாம் மிக்சிங் அடிக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. காதல் என்பது பொது உடைமை, கஷ்டம் மட்டும்தானே தனி உடைமை. என் கஷ்டம் என்னுடைமைங்க, அது எப்படி தனி உடைமைன்னு வாழலாம்? என் கஷ்டம் என்னுடைய உடைமை. அப்பனொரு ஆத்தாலும் சேரா இன்னும் தான் பொறுக்க முடியுமா மனுஷன் எப்போதும்? அப்பனொரு ஆத்தாலும் சேரா இன்னும் தான் பொறுக்க முடியுமா? தாய் தாப்பனை மதிக்கணுங்க. அவங்க கஷ்டப்பட்டு பெற்று எடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம். நீங்கள் நினைப்பீங்க என்னடா தாய் தாப்பனையுமே மதிக்கணும், தாய் தாப்பனையும் மதிக்கணும், அப்போ மனைவியை மதிக்கக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். பெற்றெடுத்த தாயும் மதிக்கணும். அப்புறம் மனைவியும் 2 குழந்தை பெற்கிறது இல்லைங்களா? மனைவியும் பெற்றெடுத்த தாய் தான், அவளும் 2 குழந்தை பெற்றிருக்கா, அவளையும் மதிக்கணும். யார் பார்த்தா என் தாய் பெற்றெடுத்தா என் தாய் மதிப்புன்னு சொல்கிறீங்க. தாயும் மதிக்கணும், தகப்பனையும் மதிக்கணும். நம்ம 2 குழந்தைய நம்ம மனைவி பெற்றெடுக்கிறா, அவளை மனைவியும் மதிக்கணும். இதான் என் பெற்ற தாய் என் தாயத்தை நான் மதிப்பேன் அப்படின்னு மனைவின்னு மனைவி 2 குழந்தை வைக்கிறது இல்லையா? அவளும் ஒரு தாய் தான், அவளையும் மதிக்கணும். என்னை பொறுத்து அப்படி தான் மனைவி பெஸ்ட்டாக மதிப்பேன். அவள் தான் என் தெய்வம் அப்படின்னு. என்ன நல்லா அனாதீங்க, என் மனைவி நல்லா பார்ப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொந்த அக்கௌண்ட் தான் கண்ணுங்க ரொம்ப பிடிக்கும். பிள்ளைகளாக படிக்க வச்சு மேரேஜ் பண்ணிட்டேன். அது ஒரு கஷ்டங்க, அது வெளியே சொல்ல முடியும். பேத்திகளா பேரனுக்கா தண்ணி ஊற்ற மாட்டேங்குது, தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கணும். தண்ணியே ஃபுல்லாக ஊற்றணும். வாங்க ஆம்லெட் சாப்பிடலாம். பெற்றதாய் மதிக்கணும், பெற்றதாய் மதிக்கணுங்க. நம்ம மனைவியும் பெற்றதாய் தான், மனைவியும் 2 குழந்தை இருக்கிறோம். அதனால் தாய் தாப்பனையும் மதிக்கணும், மனைவியும் மதிக்கணும். எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை நல்லா பார்த்து கவனிச்சிருக்காரு, ஓகேங்களா? அப்போ நம்ம மனைவி நல்லா பார்க்கணும், தாய் தாப்பனையும் கவனிக்கணும். தாய் தான் பெற்று எடுத்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம மனைவியும் தான் 2 குழந்தை பெற்று எடுக்கிறான். அதனால் மனைவி தாய் 2ஐயும் சமமாக மதிக்க வேண்டும். தாயிடமிருந்தும் அன்பு கிடைக்கிறது, மனைவியிடமிருந்தும் அன்பு கிடைக்கிறது. அன்பு என்பது ஆற்று வெள்ளம் போல் இருக்க வேண்டும்.
அதுக்கு அளவுகள் கிடையாது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட வேண்டும், அந்த குடும்பம் செழிக்க வேண்டும். அன்பு என்பது கணவன் மனைவி அன்பு என்பது ஆற்று வெள்ளம் போல் இருக்க வேண்டும், பெருக்கெடுத்து ஓட வேண்டும். அதுக்காக அணையை உடச்சிட்டு ஓடிடக்கூடாதுங்க. அணையை உடச்சிட்டு ஓடல குடும்பத்தை அழைச்சிருக்கு, கட்டுப்பாட்டுக்குள் வரும். வெள்ளம் எப்படியானாலும் அப்புறம் அணைய வெள்ளம் உடச்சிட்டு இல்லை எத்தனை ஊருக்கு அழியோ குடும்பம் அடைஞ்சிது. அந்த அணையை உடஞ்சா உலகம் அடைஞ்சிது, இந்த அணையை உடஞ்சா குடும்பம் அடைஞ்சிது. அதனால் அன்பு என்பது ஆற்று வெள்ளம் போல் இருக்க வேண்டும், அதுக்கு அளவுகோல் என்பது கிடையாது. உங்களால் எந்த அளவுக்கு அன்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க. கணவன் மனைவிக்கு பிள்ளை குட்டிகள் அதுக்காக எங்கெங்கேயோ போய் கொடுத்துறாதீங்க. நண்பர்கள் வருவார்கள் போவார்கள், இடையே பிரிஞ்சு போயிடுவாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மனைவி தான் கூட இருப்பாங்க, நம்ம சொந்த மனைவி. நான் எத்தனை நண்பர்களை பாட்டுங்க, என் பையன் விஷயத்துலையே ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்துட்டு போயிட்டாங்க, குளிமேட்டு வரைக்கும் யாரும் இல்லை. தாய் சொந்தங்கள் தான் வந்து, அதனால் சொந்தத்தை பற்றியெல்லாம் வருத்தப்படக்கூடாது. அன்பு என்பது ஆற்று வெள்ளம் போல் பெருக வேண்டும், கணவன் மனைவிக்கும் தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் அம்மா. கரை புரண்டால் காவேரி, கரை புரண்டால் காவேரி, கரை புரளாமல் ஓட வேண்டும். அணைகளில் நீர் பொங்கி வழிவதைப் போல உங்கள் அன்பு பொழிய வேண்டும் எதிர்பார்க்கிறேன். என் மீது உங்களுக்கு அன்பு பொழிய வேண்டும். அணைகளில் நீர் நம்பி வழிவதைப் போல் உங்கள் அன்பு என் மீது பொழிய வேண்டும், அதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். இது உங்களுக்கு சொல்லிட்டேன், இது மனைவிக்கு சொல்லலாம். அணைகள் நீர்கள் நம்பி வழிவதைப் போல என் மனைவியோட அன்பு என் மீது நம்பி பொழிய வேண்டும். என் மகள் பூவிழா அப்பன் மீது அணைகள் நீர் நம்பி வளைவதைப் போல அன்பு என் மீது நம்பி பொழிய வேண்டும். என் பொண்ணுங்க, என் பொண்ணு கவிதை சொல்லக்கூடாது, என் பிள்ளைங்க கவிதை சொல்லணும். தப்பாக எடுத்துக்காங்க, சாரிங்க. சண்டே ஒரு நாள் ஜாலிக்காக பண்ணிட்டோம். வீட்டில் யாரும் இல்லை, எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு தூங்குறேன். தப்பாக என்னடா இவன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்காங்க. என் பிள்ளைய பிகேசியை படிக்க வச்சுட்டு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் படிக்க வச்சு நல்ல முறையாக பேரம் பெற்று இருக்கிறாங்க. அதே மாதிரி பையனையும் படிக்க வச்சு எல்லாம் வேலைக்கு போனால் பையனுக்கு ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சுங்க. 1,00,000 கொடுத்து பைக்கு வாங்கி கொடுத்து பையன் போயிட்டான். அந்த சோக கதைகள் நம்மளுக்கு வேண்டாங்க. பையனே போயிட்டா எதுக்கு யார் நிற்கிறேன் மரும வைக்கிறேன். அதனால் நீங்கள் ஏதோ ஒரு நாள் சண்டையில் இருக்க ஜாலி பண்ணிட்டு தப்பாக அப்படி எடுத்துக்காதுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைச்சிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குடிக்கிறது தப்பு தான், யாரும் குடிக்காதுங்க, அப்படியே விட்டுருங்க. அதுதான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஆனால் மாதத்துக்கு ஒரு நாள் இப்படி ஏதோ தூங்கறக்கா லைட்டாக இது பண்ணிவிட்டு நல்லா. அதுக்காக தொடர்ந்து டெய்லி 3 நாள் விட அதை அடிக்கூடாது, ரொம்ப தவறு. அது உடம்பு அழைச்சி. எனக்கு அவங்கள 55 வயசு ஆச்சுங்க. இன்னும் நான் குடும்பத்தை காப்பாற்றிட்டுக்கிறேன். நான் அடிக்கடி கை ஓய்வும் இன்னும் ஒர்க் பண்ணி தான் என் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறேன். எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு? என் கம்பெனி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. கம்பெனி எனக்கு வேலை கொடுத்துருக்குது, ஹெல்ப் பண்ணுது. நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இன்னும் உழைச்சி தான் காப்பாற்றிட்டு இருக்கேன். அதனால் என்ன சொல்ல வரேன்னா,
குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்காக வந்து குடிக்காதுங்க தயவுசெய்து. கொஞ்சம் எப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் மனைவி பசங்க சொன்னால குடிங்க. நீங்கள் கேட்பீங்க மனைவியில் ஏன்டா பிடிச்சிங்க சொல்கிறோம் இவங்களுக்காக. ஓவராக பண்ணாதீங்க. பைக்கில் வேகமாக போகிறது, காலில் வேகம் இதெல்லாம் நிப்பாட்டுங்க. உயிர் போயிருங்க. இதெல்லாம் நல்ல முறையாக வாங்க. அனுபவிச்சு வாழ்ந்துக்கிறேன். நான் அடிபட்டு கையெல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க. சம்பாதிக்க செலவு இழந்து தெருவுக்கே வந்துட்டேன். ஏதோ போய் செட்டு வேலைக்கு காப்பாற்றிக்கிட்டு நல்ல பேர் எடுக்கிறேன். அந்த கம்பெனி எனக்கு நல்லா வேலை கொடுத்து எல்லாம் சப்போர்ட்டாக வச்சுருக்கேன். இன்வால்வ் வாட்டி நல்லா இன்வால்வ் வாட்டி எழுதிக்கிட்டு சிறப்பாக என்னை நல்லா வச்சுருக்கிறாங்க. நானும் நல்லா ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். பசங்க சேலரி ஏறு நல்லாவே இருக்கிறேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்தை காப்பாற்றுக்காக ஒரு கை போய் கூட 2 ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். இங்கே ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். போய் என் குடும்பத்தை நான் தான் காப்பாற்றிக்கிறேன். வாடகை வீட்டில் இருக்கிற 3000 வாடகை வீடு தான் இருக்கணும். கை போய் நான் உழைச்சி தான் என் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறேன். யாரும் தப்பான கமெண்ட் போட வேண்டாம். நான் உழைச்சி என் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறேன். எனக்கு யாரும் 5 தரதில்லை. டெய்லி 8 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டி நான் உழைச்சி என் குடும்பத்தை காப்பாற்றிட்டுருக்கிறேன். எஸ், வாடகை கொடுத்து என் குடும்பத்தை உழைச்சி தான் நான் காப்பாற்றிருக்கிறேன். தப்பான கமெண்ட் போட வேண்டாம். பிடிக்கிறது தப்பு தான். ஓகே, நான் வந்து ஏதோ மாதத்துக்கு ஒரு நாள் இவ்வளோ, அதனால் என்னுடைய வளர்ப்பு உங்கள்கிட்ட ஓப்பனாக வச்சுட்டு பிடிக்கிறது தப்பு தான். அது சாரி. அப்புறம் விசேஷம் ஒன்றும் இல்லை. ஆப்ரேஷன் 2 ஆப்ரேஷன் பண்ணேன். நோ ப்ராப்ளம். அதெல்லாம் சரியாகி பண்ணி போயிட்டு ஒரு கம்பெனி எனக்கு நல்ல வேலை கொடுத்தது. செக்யூரிட்டி வேலையும் இன்வால்வ் வேலை வாட்டு எழுதி வச்சுட்டு நல்ல சேலரியோடு கொடுத்தது. அவங்க கொடுத்தது என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த கம்பெனி எனக்கு வேலை யாருமே மாற்றுத்திறனாளிக்கு வேலை தர மாட்டாங்க. அந்த கம்பெனி எனக்கு வேலை கொடுத்து நல்லா உட்கார வச்சு அழகு பார்க்குது. ஆஃபீஸ் பேனு அது ஜம்முன்னு அழகு பார்க்குது. நல்ல சேவை கொடுத்து அந்த கம்பெனியை நல்லா வச்சுக்குது. என் திறமையும் நான் காமிச்சிட்டு சிறப்பாக என் பணியை 100% சிறப்பாக பணியாற்றிட்டுருக்கேன் அந்த கம்பெனிக்கு. அந்த நம்பிக்கை அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா வச்சுக்கிறாங்க. நானும் அந்த அளவுக்கு இருக்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு நாளைக்கு லீவ் அன்னைக்கு வீட்டில் யாரில் ஊருக்கு போயிட்டாங்க தூங்குறதுக்காக நானே ஆம்லெட் போட்டு வேண்டது எல்லாம் பண்ணிக்கிறேன். சாரி, தப்பு தான். யாரையும் டைப் பண்ண வேண்டாம். குடும்பம் அடைஞ்சுங்க. நான் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம் பேதிக்கு எடுத்துட்டேன். இன்றைய இளம் நல்லா சின்ன வயசுலேயே தப்பாக போயிடுங்க வேண்டாம். என் பையனும் அதுக்கு காரணம் தான். என் பையனை நான் இழந்து தான் நிற்கிறேன். என் பையனை படிக்க வச்சு ஆளாக விட்டு எனக்கு இழந்து நிற்கணுங்க. சாரி, தவறு. இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கூடாது. இது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ போடல. என் மனைவி எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, ஏதோ போட்டேன். சாரி. கமாண்டில் தப்பாக போட்டாதீங்க. உழைச்சி வாழ்ந்து தான் என் குடும்பத்தை நான் தான் காப்பாற்றிக்கிறேன். ஆமாங்க, உழைச்சி வாழ்ந்து நான் என் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறேன். என் சேலரியும் கூட எவ்வளோன்னு கேட்டாங்க. ஈஸி எல்லாமே எனக்கு இருக்கிறதுனால லீவெல்லாம் ஒர்க் பண்ணுறதுனால என் சேலரி 20,000 23,000 லீவ் ஓட்டினா கம்மியாகும். லீவ் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணலாம். எல்லாருமே ஒர்க் பண்ணுறதுனால 25,000 23,000 20,000 இப்படி 60,000 70,000 80,000 இந்த மாதிரி வருது சேலரி. 30 நாள் லீவ் இல்லாமல் நம்ம நல்ல முறையாக போய் ஓட்டியெல்லாம் பார்த்தோம்னா 25,000 இந்த மாதிரிலாம் வரும். நான் மேக்ஸிமம் சொல்லி தான் லீவ் விடும். மேக்ஸிமம் லீவ் போட மாட்டேன். அதனால் லீவ் போட்டுருவேன். இதுவே வரும்னு சொல்ல முடியும். கம்பெனி எனக்கு நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணி நல்லா வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ். அவங்க எனக்கு வேலை கொடுத்தனால தான் நாங்கள் நிம்மதியாக வாடுறோம். அதனால் என் கார்பெண்ட் எப்பவுமே சொல்லியிருக்கேன். எனக்கெல்லாம் வேலை தரவங்க அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க நல்ல மனிதனால தான் வேலை கொடுத்துருக்காங்க. அதில் பயன்படுத்திக்கணுமே தவிர புதுசாக படுத்தக்கூடாது. அவங்க தெய்வம், அதை பயன்படுத்திக்கணும். அவங்க வாழ்த்து சொல்லணும். ஓகேங்களா? திறமை யார் வேணாலும் பண்ணுவாங்க. வேலை படித்த வேலை எழுதும், நான் எழுதும், மற்றவங்க எழுதும். யார் வச்சு வேணாலும் வேலை வார்த்தை இல்லைங்க. இந்த நல்ல மனசு இருந்தது. பாய், சி யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மக்கா பின்பற்ற வந்துடுங்க. கண்டிப்பாக சாப்பிட்டு போட்டு தூங்கணுங்க. இதெல்லாம் சாப்பிட்டு தூங்க. வீட்டில் யாரும் இல்லை. ஈவினிங் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஈவினிங் வருவாங்க. ஏன்னா நாளைக்கு மண்டே நான் ஒர்க் போகணும். 4 மணிக்கு எழுந்துச்சி டூட்டிக்கு போகணும். கண்டிப்பாக ஈவினிங் வந்துடுவாங்க. அது வரைக்கும் நிம்மதியாக தூங்குவோம். வாய்ஸ் எனக்கு அன்பான மனைவி.